பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்கப்பட்ட எம் உறவுகள். இன்று சமூகத்தில் மக்கள் மறக்கப்பட்ட விடயம்தான் நம் குடும்பங்கள். எங்கே நம் குடும்பங்கள்? எப்போது பார்த்தோம்? என்ன செய்கிறார்கள் என்று எமக்குள் கேள்வி கேட்டால் தெரியாது. இன்னும் நாம் குடும்பங்களே தெரியாதவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு கவலையான விடயமாகும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர் மரணத்தில் தான் நம் குடும்பம் என்று அடையாளம் காணக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் நாம் சொந்தங்களை கண்டாலும் கூட காணாதவர் போல் செல்கிறோம். ஏனெனில் இன்று எல்லாம் பணமும் தகுதிகளும் தம் குடும்பங்களை மறைத்துவிட்டது. இவ்வாறு ஒவ்வொரு குடும்பங்களின் நிலைமைகளை பார்த்தால் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. மற்றும் இன்றைய பிள்ளைகளும் கூட அதிக நேரத்தை நண்பர்களுடனும் அலைபேசியுடனும் செலவழிக்கிறார்கள். ஆனால் தம் சொந்த குடும்பங்களுக்கு ஒரு நிமிடங்களை கூட செலவழிக்க மறுக்கிறார்கள். இருந்தும் கூட நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். ஒரு இன்பத்திற்கும் ஒரு துன்பத்துக்கும் பிறகு தம் குடும்பங்கள் இருப்பதை மறந்து விடுகிறோம். ஆம், நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நட்பும் ஏனைய உறவுகளும் நாமாக தெரிவு செய்கிறோம். ஆனால் நம் இரத்த உறவுகள் அல்லாஹ்வின் தெரிவாகும். இவர் என் வாப்பா, இவர் என் சகோதரர், இவர் என் சாச்சா, இவர் என் மாமா என்பது இறைவன் தெரிவு செய்யப்பட்ட உறவாகும். இதனை யாராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூறினால் சில பேர் இருக்கிறார்கள், சில சண்டை சச்சரவின் காரணமாக குடும்பங்களை விட்டு பிரிந்தே செல்கிறார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காலங்கள் கடக்க கடக்க குடும்பங்களை சரி, எங்களையும் சரி காலங்கள் கொண்டு சென்று விடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வாறு பல்வேறு ரூபத்தில் சமூகத்தில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. நமக்கு எவ்வாறு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு தான் நம் இரத்த உறவுகளை அரவணைத்து மதித்து நடப்பது எம் மீது கடமையாகும். ஆகவே உறவுகளை அரவணைப்போம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இறைவனை திருப்தி நாடிய வழிமுறையாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் உறவுகளை மதித்து அரவணைத்து சமூகத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வருவோம்.